ஹலோ கைஸ், நீங்க பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி விளாக் கைஸ். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண இருக்கிறது ஒரு மினி ஃபயர் என்ஜின் ஆர்சி மட்டும் இதில் கிடையாது. இதில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்கு, லைன் ஃபாலோயிங். அதாவது நம்ம போன வருஷம் ஒரு டாய் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. லைன் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அந்த கோட்டிலே மேலேயே ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஒரு டாய் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் ஒரு ஆர்சி கிடையாது, இது வந்து 2-in-1 மினி ஆர்சி ஃபயர் என்ஜின் டாய் தான் கைஸ். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். லெட்ஸ் கோ. லுக் அட் திஸ் கைஸ், நம்மளுடைய மினி ஆர்சி ஃபயர் என்ஜின் டாய். ஓகே, ரொம்ப குட்டியாக க்யூட்டாக வந்துருக்கு. இந்த ஃபயர் என்ஜினில் தண்ணி வருமானலாம் கேட்காதீங்க, ஏன் அப்படின்னா தண்ணியெல்லாம் வராதுங்க. இது குட்டியாக இருக்குது. ஒன்று இது ஆல்ரெடியே 2 ஃபீச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. ஒன்று லைன் ஃபாலோவும் கொடுத்துட்டாங்க, இன்னொன்று வந்து ரிமோட் கண்ட்ரோலும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம இதை பெருசாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண கூடாது. இதில் சீரியஸ் கைஸ், இதில் வந்து பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன பேட்ரி அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மால் சைஸான பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேட்ரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாட்சஸ்லாம் இந்த மாதிரி பேட்ரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேட்ரி வந்து இருக்குது. இதுதான் அநேகமாக இந்த டாய்க்கு போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ உள்ள ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது விலை சொல்ல மறந்துட்டேன். வெறும் 800 ரூபாய்க்கு இது அமேசானில் சேல் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாதுங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தாராளமாக பை பண்ணிக்கோங்க. வாவ், நல்ல ஒரு சாலிடான பில் குவாலிட்டி, நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ், இது வந்து பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடில் வந்து போடணுங்க. 4 பேட்டரியுமே இதுக்கு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 பேட்டரி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். ஏய் என்னங்க 2 பேட்டரி போட்டோடனே ஸ்டார்ட் ஆகுது, நல்லா வித்தியாசமாக செம்மையாக இருக்கப்பா. 4 பேட்டரியும் எதுக்கும் போட்டுருவோம், க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் ரிமோட்டுக்கு வந்து பேட்ரி தேவை கிடையாது. ஆமாம், இதுலேயே இன்பில்ட்டாக பேட்ரி கொடுத்துருக்காங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சான் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், லைட்டில் பின்னாடி ஸ்டிக்கர் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸ்டிக்கர் எடுத்தோடனே இது 2 கனெக்ட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. ஓகே, இப்போ நம்ம இதை டெஸ்ட்டு தான் பண்ணணும். இதுக்கப்புறம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட் நம்ம ஆர்சியில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு வாட்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம அழகாக வாட்ச் வியர் பண்ணிக்கலாம். கையில் வந்து கட்டியாச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, கண்ட்ரோல் ரெடி. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாமா? ரெடி, 3, 2, 1. ஏய், வேற லெவலு சவுண்டு கொடுத்துருக்காங்க, அப்படியே செம்மப்பா. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. போக மாட்டேங்குது. போதுங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. இன்னும் வித்தியாசமாக இருக்கு. என்னடா இது, அமுக்கணுன்னா இந்த மாதிரி சவுண்டு வருது, அப்புறம் போகுது, அப்புறம் நிற்கிது. திரும்ப மாட்டேங்குது. இண்டிகேட்டர் சவுண்டு கேட்குது திரும்பணுன்னு பாருங்க. திரும்புகிற பட்டன் அமுக்கிட்டேன்னு நமக்கு இண்டிகேட்டர் சவுண்டு கேட்குது, ஆனால் டக்குன்னு திரும்ப மாட்டேங்குது. ரிவர்ஸுக்கு சவுண்டு பாருங்க, ரிவர்ஸ் சவுண்டு பயங்கரமாக இருக்காங்க பாருங்க. ரிவர்ஸில் ஒரு ஸ்டெப்பு தான் வருது, ரொம்ப போக மாட்டேங்குது. இப்போ தாங்க போகுது. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா கொஞ்சம் நேரம் போகுது, அப்புறம் கொஞ்சம் நேரம் நிற்கிது. இன்னும் டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்குது. இதுக்கு தான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது. நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி இது வேறு லெவலில் ஒர்க் ஆகும் போது நான் வேறு பில்டாப்பை கொடுத்து விட்டேன். இப்போ என்னென்னா இது கண்ட்ரோல் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இல்லை. இப்போ தாங்க திரும்புது வேறு லெவலில். நம்ம வச்சுருந்த இடம் தான் சரியில்லை, ஏன்னா பிளாக் கலர் ஃபுல்லாக அந்த இடம் மேட்டு ஃபுல்லாக பிளாக்காக இருந்ததுனால அது நமக்கு ஒர்க் ஆகலை கரெக்டாக. இப்போ தான் டேர்னிங் நல்லா ஒர்க் ஆகுது. இண்டிகேட்டர் சவுண்டு கேட்குது, அப்படியே அழகாக திரும்புது. இங்கே பாருங்க, திரும்பி இப்படி ரவுண்ட் அடிக்குது ஒரே இடத்துல. என்ன இதான் டேர்னிங் ஆக்சுவலாக.
சவுண்டு கேட்டு தான் அப்படியே இது மூவ் ஆகுறது. அப்படியே சவுண்ட் இல்லாமல் வண்டி ஓவாது போல். அப்படியே ரியல். இதுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஃபயர் இன்ஜின் அன்பாக்ஸ் பண்ண நம்பர் அதில் கூட இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் இல்லை. ஓகே, இப்போ வந்து லைன் ஃபாலோ. இப்போ எப்படி லைன் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடுவோமா? ஒரு கோடு போட்டிருக்கேன். ஸோ கைஸ், ஃபைனலி இதை நான் ஆரம்பத்திலே ஓவர் பில்டப் பண்ணியிருக்கக்கூடாது. பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஏமாற்றம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இது ஒர்க் ஆகுது. எனக்கு ஒரு மாதிரி அப்படியே பிடிக்கலைங்க இது. ஏன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் அமுக்குறோம், ஒன்று டக்குன்னு ரெஸ்பான்ஸ் டக்குன்னு எடுக்கணும், போகணும். இப்போ நான் அமுக்குறேன், இந்த சவுண்டு வந்து தான் அப்படி மூவ் ஆகுது. இப்படி சென்சார் அப்படி இதுக்கு நேராக வச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த டாய் அப்படி போகுது. நீங்கள் இங்கேயே சென்சார் அப்படி திருப்பிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா போகிறத ஸ்டாப் பண்ணிடுது. ஓகேவா? அது ஒன்று இருக்குது. இப்போ டேர்னிங் டக்குன்னு இப்போ முன்னாடி போகிறோம், முன்னாடி போகிறது டக்குன்னு போகல. டக்குன்னு திருப்பம்னு நினச்சா கூட ஒரு இண்டிகேட்டர் சவுண்டு கேட்டு தான் அப்படி திரும்பாப்புல. அப்படி ஒரு திருப்பு அதெல்லாம் திரும்ப மாட்டாப்புல. இது ரிவர்ஸு வரணும் அப்படின்னா கீன் சவுண்டு போட்டு தான் வருவாப்புல. ஒன்று சவுண்டு போட்டுக்கிட்டே வந்தால் அது நல்லாயிருக்கும். சவுண்டு போட்டுட்டு தான் அப்புறம் வருவாப்புலையாம். கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ லேகாக இருக்குது. அப்புறம் லைன் ஃபாலோ கண்டிப்பாக அது ஒர்க்கே ஆகலை. நானும் பெரிய லைன் போட்டு பார்த்துட்டேன், ஒர்க் ஆகலை. சின்ன லைன் போட்டு பார்த்துட்டேன், ஒர்க் ஆகலை. வளைஞ்சு போட்டு பார்த்துட்டேன், ஒர்க் ஆகலை. ஆக மொத்தம் இது ஒர்க் ஆகலை. அடுத்த அன்பாக்சிங்கில் பார்க்கலாம்.